வெல்கம் காய்ஸ், நான் உங்கள் யூடியூபர் வேர்ல்ட் ஆஃப் பீஸ் பாரத். எனக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு தெரியுதா? அவ்வளவுமே தேன் தாடு தாங்க. இந்த தேன் தாடு வந்து நம்ம எதுலேருந்து எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, பழைய உடஞ்சி போன மரத்து பொந்துக்குள்ளே இருந்துச்சுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாடு தாங்க நிறைய இருக்குது, ஆனால் ஒரு சொட்டு தேன் இல்லை. தாடு எல்லாமே பெருசாட்டு இருந்தாலும் நமக்கு வந்து தேன் இல்லாமல் இருந்தது வந்து பெரிய ஏமாற்றமாயிருச்சு. கரெக்டு தான், நம்ம எடுத்த வீடியோவில் என்றைக்கு தாங்க தேன் இருந்திருக்கு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பலத்த காற்று அடிக்குது, அதனால் பூ எல்லாமே உதிர்ந்துருச்சுங்க. அதனால தான் நமக்கு தேனே இல்லை. இப்போ நம்ம பிடிச்சிருக்க ஈச்சி வந்து பார்த்திங்கன்னா பொந்து தேன் வகை சேர்ந்தது. இந்த வகை தேனீச்சியை மட்டும் தான் நம்ம வந்து பெட்டிக்குள்ள வச்சு வளர்க்க முடியும். இந்த வகை ஈச்சிகள் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கல் கூட்டத்துக்குள்ளே, மரத்து பொந்துக்குள்ளே, இருட்டான இடத்துல தன்னோட கூட்டத்துக்கூடால சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வகை ஈச்சி தாங்க இது. இந்த ஈக்களில் 1-2 கொட்டியாச்சுன்னா விஷமே கிடையாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஈச்சிக்கு மேலே வந்து கொட்டியாச்சுன்னா தான் அது கொஞ்சம் ஓரளவு விஷமாக இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து டாக்டர்கிட்ட போய் நம்ம கன்சல்ட் பண்ண வேண்டியிருக்கும். நானும் கொட்டு வாங்கியிருக்கேன், நிறையவே கொட்டு வாங்கியிருக்கேன். இருந்தாலும் வந்து எனக்கு கொட்டு வாங்கி எனக்கு பழகிருச்சு. அதனால் வந்து எனக்கு தெரியல, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ஈச்சி அவ்வளோத்தையுமே பிடிச்சிட்டோம். பிடிச்ச ஈச்சியை பெட்டிக்குள்ளே வைக்கிறதுக்காக தான் அதோட தாடுகள் அவ்வளோத்தையும் நம்ம கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த தாடை நம்ம கரெக்டாக அந்த பிரேமுக்கு ஏற்றவாறு நம்ம கட் பண்ணி அப்படியே தூக்கி அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சுக்கணும். 1 by 1 ஆட்டு எவ்வளோ தாடையுமே நம்ம கட் பண்ணி பாக்ஸுக்குள்ளே வச்சுக்கலாம். இந்த வீடியோவை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேனீச்சை பிடிச்சி அழகாக பெட்டிக்குள்ளே வைக்கிற வீடியோ வந்து அடுத்த ஷார்ட்ஸில் நம்ம அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்யூ.